காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். உட்காந்த இடத்துல டீ காஃபி, உட்காந்த இடத்துல சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம். நமக்கு ஒரு டம்ளர் டீ கொடுக்க மாட்டாங்களா, நம்மளை உட்கார வச்சு சூடாக மொறுமொறுன்னு 2 தோசை சுட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். டீ குடிச்ச டம்ளர் அப்படியே மாசக்கணக்கானாலும் அந்த இடத்துல தான் கிடக்கும். எத்தனை வருஷமானாலும் நாம தான் அந்த டம்ளர் எடுத்து கொண்டு போய் சிங்க்ல வைக்கணும். சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. எத்தனை வீடுகளில் சாப்பிட்ட பிளேட்டை கழுகி வைக்கிறாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க, அதை நம்ம தான் செய்யணும். அவங்களுக்கான தேவைகளை அவங்க சொல்லாமையே அவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் நமக்கான தேவைகளை நம்ம வாய் விட்டு சொன்னா கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த நம்மளை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இதுக்கு அழுகிறோம், ஏன் அழுகிறோன்னே தெரியாது. விடிய விடிய உட்காந்து அழுவோம். இப்படி அழுதாலும் பக்கத்திலேயே ஒரு ஜீவன் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர ஏன் எதுக்கு அழுகிற, என்ன பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் முகம் ஆடினா கூட நம்மளால கேட்காம இருக்க முடியாது. ஒரு பலூனுக்குள்ள காத்து எவ்வளோ அளவு அடைக்க முடியுமோ அவ்வளோ அளவு தான் அடைக்க முடியும். அதனோட தாக்கத்துக்கு மேல அடைக்கும் போது என்னாகும், வெடிச்சு சிதறிடும். அப்படித்தான் நாமளும் பல விஷயங்களை தாங்கிக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருப்போம். நம்மளால எவ்வளோ போக முடியுமோ அந்த அளவுக்கு போவோம். இதுவே கண்டினியூ ஆகும்போது ஒரு கட்டத்துல நம்மள அறியாமலே நம்ம வெடிச்சு சிதறிடுவோம். மற்றவங்க நம்ம சொல்லாமையே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, தேவைகளை புரிஞ்சுக்குவாங்கலாம் நினைக்காதீங்க. அழுகிற பிள்ளைக்கு தான் பால். நம்ம கஷ்டத்தை, நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லாம யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களா புரிஞ்சுப்பாங்கன்னு தப்பு கணக்கு போற்றவே போற்றாதீங்க.